ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. சில்வர் பீஸை வந்து நான் விற்றுட்டேன். லைக் சில்வர் இடிஎஃப்ஐ நிப்பான் இந்தியாவோட தான் சில்வர் பீஸு. இதை வந்து நான் விற்றுட்டேன். நான் ஏன் இந்த சில்வர் இடிஎஃப்பை வந்து விற்றேன், இது கரெக்டான டைமா அப்படின்றதையும், நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இந்த சில்வரில் நோட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தினம் நியூஸ் பேப்பர் ஆகட்டும், நியூஸில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கோல்டு ரேட், சில்வர் ரேட்டு தான் வந்து பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ நம்ம வாங்காமல் விட்டுட்டோமே, இன்னும் மேலே ஏறிட்டே போகுது, இனிமேலாவது கண்டிப்பாக வாங்கணுன்ற மாதிரி எவ்வளோ ப்ரீமியமில் செல் ஆகிட்டு இருந்தாலும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஏறிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் பீஸ் வந்து நான் செல் பண்ணது லைக் 179 ருபீஸில் 180 ஆல் டைம் ஹையாக ரீச் ஆச்சு மார்னிங்கு 10% பக்கம். ஸோ ஏப்ரலில் வாங்கினது அரௌண்டு 90 ருபீஸ்ன்னு வாங்கினது 180 போனோடனே ஓகே எனஃப் அப்படின்ற மாதிரி நான் செல் பண்ணிட்டேன். என்னுடைய பாதி ஹோல்டிங்கை நான் வந்து செல் பண்ணிட்டேன். ரிமைனிங் பாதி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாதி ஹோல்டிங்கை நான் செல் பண்ணது வந்து எனஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் நார்மலாக உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்லேயே போய் பாருங்கள். இங்கே நான் ரைட் சைடு கொடுத்துருக்கிறது எல்லாமே இடிஎஃபோட சிம்பிள்ஸு, ஒரு ஏஎம்சியோட இடிஎஃபோட சிம்பிள்ஸு. லைக் இப்போ கீழேருந்து பார்த்தோம் அப்படின்னா சில்வர் ஏஜி அப்படிங்கிறது மிரே அசட்டோட சில்வர். ஓகேங்களா? சில்வர் இடிஎஃப் அப்படின்றது யூடிஐயோட சில்வர் இடிஎஃப். சில்வர் 1 அப்படின்றது வந்து ஓகே. சில்வர் பீஸ் அப்படிங்கிறது நிப்பான் இந்தியாவோடது. சில்வர் ஐஇடிஎஃப் வந்து ஐசிஐசிஐயோடது. சில்வர் கேஸ் அப்படின்றது ஜீரோதாவோடது. வெறும் சில்வர் அப்படின்றது ஆதித்யா பிர்லாவோடது. சில்வர் 1 அப்படின்றது கோட்டக் சில்வரோடது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு ஏஎம்சியோட சில்வரும் பார்த்திங்கன்னா சில்வரோட இடிஎஃப்பும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஒரு ப்ரைஸில் இருக்கனால ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இருந்தாலுமே நம்ம நார்மலாக இப்போ ஜீரோதாவில் சில்வர் பை பண்ணவோ செல் பண்ணவோ போனோம் அப்படின்னா அதோட நட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் இப்போ சில்வர் இடிஎஃப் பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிறது ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் சில்வர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் நார்மலாக இப்போ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் சில்வர் ரேட் பார்த்தோம் அப்படின்னா $52. லைக் 1980 ஒரு டைம் டச் ஆனது, 2011 ஒரு டைம் டச் ஆனது, இப்போ 2025 டச் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் சில்வர் வந்து ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்பவே ப்ரீமியமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அதுவும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து இடிஎஃப் பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து ரொம்பவே அதுவும் மேலே போக போக இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ப்ரீமியம் ப்ரைஸில் சில்வர் பீஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியே இல்லை அப்படின்றனால அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராஃபிட்டையாவது புக் பண்ணி வைக்கலான்றனால என்னுடைய 50% ஆஃப் ஹோல்டிங்கை நான் செல் பண்ணிட்டேன் சில்வரில். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூவாக ஃபண்டெல்லாம் வந்துட்டுருக்கு. கோட்டக்கோடது பார்த்திங்கன்னா இப்போ அக்டோபரில் நியூ ஃபண்ட் ஒன்று லான்ச் ஆக போகுது. ஜீரோதா வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மந்த் வந்து லான்ச் பண்ணாங்க. இது மாதிரி நியூ ஃபண்டு வந்தாலே நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மக்கள்கிட்ட அதை பற்றின நிறைய வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கனால தான் நியூ ஃபண்டு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நியூ ஃபண்டு வந்தால் நம்ம அலர்ட் ஆகிக்கணும். நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ். ஸோ அதனால் இந்த டைமில் நான் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிட்டேன் சில்வரில். ஸோ நீங்கள் வந்து சில்வர் பீஸ் வந்து வாங்கியிருக்கீங்களா அண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ என்ன பிளானிங்கில் இருக்கீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நான் இப்போ எடுத்த டெசிஷன் வந்து தப்பானது, கரெக்டானது, ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரிஸ்க் எப்பிடைட் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ், எனக்கு இது போதும் அப்படின்றனால இது பண்ணிட்டோம். பாதி வந்து நான் செல் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பாங்க சில பேர் வாங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் வாங்குவாங்க. இன்னும் ஆக்சுவலி இப்போ தான் ஆல் டைம் ஹையை ரீச் ஆகிருக்கு. இன்னும் எவ்வளவோ இருக்குது சில்வர். லாங் டேர்முக்கு பார்த்திங்கன்னா சில்வர் கண்டிப்பாக வந்து மேலே தான் போகும். ஆனால் அது எத்தனை வருஷத்தில் எவ்வளோ நாளைக்கு இந்த ஒரு ரேலி வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்றது தெரியல. நம்ம அதை பொறுத்து பார்த்துக்கணும் இல்லைங்களா? ஓகேங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னா நம்மளுடைய இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.